அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பி ஒலி ஒர்க்ஸ். இதில் வந்து 2 மொபைல் நம்பர் இருக்குங்க. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பி ஒலி ஒர்க்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட இது வந்து காரணம்பேட்டைங்க. காரணம்பேட்டைனா நம்ம கோயம்புத்தூர் டு பல்லடம் ரோட்டில் காரணம்பேட்டைங்க. கிட்டத்தட்ட இது வந்து அது 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. இது ஒரு சைட்டுங்க. 1300 அடி வருது. 1300 அடினா இந்த சைடு வந்து உங்களுக்கு 500 அடி வருது. அந்த நார்த் சைடு வந்து உங்களுக்கு 500 அடி வருது. அந்த ஈஸ்ட்டு வெஸ்ட் சைடில் வந்து 300 அடி வருதுங்க. 1300 அடி கிட்டத்தட்ட வருதுங்க. இதில் எப்படின்னா ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே பாருங்கள், காட்டுங்க சார். அந்த காம்பவுண்ட் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களால பண்ண முடியல. சின்ன கம்பெனிக்காரங்க பண்ண முடியல. ரொம்ப டிலே பண்ணாங்க. ஒரு 70 அடி தான் போட்டிருப்பாங்க. 70 அடிக்கு ரொம்ப டிலே பண்ணாங்க. அடுத்த ஆர்டர் நம்மக்கிட்ட வந்திருக்கு. இங்கே பாருங்கள், 2 4 5 6 2 4 5 6 6னா 8 அடி போஸ்ட்டுங்க. டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போயிடுச்சு. மீதி 6 ஸ்லாப் கொடுத்துருக்குறோம். காட்டுங்க சார். பாருங்க சார், இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம 8 அடி ஸ்டார்ட் பண்ணோம். 8 அடினா 8 அடியில் டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போயிடுச்சுன்னா 6 ஸ்லாப் வரும். அந்த 6 ஸ்லாப்பில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். லாஸ்ட்டில் நம்ம 8 ஸ்லாப்பில் முடிச்சிருக்கிறோம் சார். டிஃபால்ட்டு எல்லா இடத்துல 2 அடி காங்கிரீட் போயிருங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டிக்கும் செகண்ட் குவாலிட்டிக்கும் வித்தியாசம் சொல்கிற கேட்டுங்க. ஒரு மூட்டை மிக்ஸ் பண்ணால் 8 பீஸ் அடுத்த ஃபஸ்ட் குவாலிட்டி ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 15 நாள் க்யூரிங் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 8 ஒரு 8 பீஸ் வருதுன்னா இந்த 8 பீஸ் ஈக்குவல் டு ஒரு மூட்டைங்க, ஒரு பேக்கு. அது அப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதே நாள் 15 நாள் க்யூரிங் கொடுக்கணும். நம்ம எல்லா இடத்துல தப்பு பண்ணுறது என்னென்னா, ஃபஸ்ட்டு லேண்டை பார்த்துட்டு அவசரமாக ஃபிட் பண்ணிவிட்டு வெளியே போகிறது இல்லைங்க. இது வந்து போஸ்ட் பேக்கிங் கொடுக்கணும். ஸ்லாப் டு ஸ்லாப் பேக்கிங் கொடுக்கணும். பேக்கிங் கொடுத்தா தான் கம்பல்சரி நல்லா இருக்குங்க. பேக் சைடு நான் காட்டுறேன், ஃப்ரண்ட் சைடு காட்டுங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காட்டுறேன் பாரு சார். காரில் காட்டுறேங்க. இது ரொம்ப தூரம் நடக்கணும். காட்டுங்க சார். அப்படியே பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு வந்து இந்த பர்பஸ்க்காக போடுறதுங்களே சேம்பர் செங்கல் சோலை. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கல் 3 லட்சம் கல் அறுக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருக்குது. இருந்தாலும் நம்ம ரெடிமேட் காம்பவுண்டில் 1 BHK 2 BHK காம்பவுண்டு சேம்பருக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம். எதனால்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மிங்க. இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் காஸ்ட் வைஸ் ரொம்ப நம்ம மிச்சப்படுத்தணும். அதனால இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரஷரோ ஒரு ஃபேக்ட்ரியோ எது ஆரம்பிச்சினோ, ஒரு பனியன் கம்பெனியோ கார்மெண்ட்ஸோ எது ஆரம்பிச்சினாலும் நம்மளுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி ரெடிமேட் கம்பெனி சூஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த பிரான்ச்சுக்கு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம முடிச்சுக்கலாங்க. இதில் 3 பெனிஃபிட்டுங்க. ரெடிமேட் காம்பவுண்ட் பொறுத்த வரைக்கும் 3 பெனிஃபிட். ஒன்று பார்த்திங்கன்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரீயூஸ்னால் இந்த இடத்துல வேண்டாம், நம்ம வேறு இடத்துல பிரான்ச் மாற்றணுன்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம், எதுவுமே ஆகாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா குயிக் ப்ராசஸ்னால் நம்மளுக்கு ஹாலோ பிளாக்கு செங்கல் வச்சு நம்ம கட்டும்போது கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிருங்க. இது வந்து நம்மளுக்கு 20 நாளில் வேலையை முடிச்சாச்சு. 15 நாள் நம்ம கேட்டிருந்தோம். ஒரு 4 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. 20 நாளில் நம்ம முடிச்சாச்சு. மூணாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீயூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லிட்டேங்க. அதுக்கப்புறம் காஸ்ட் வைஸும் சொல்லிட்டேங்க. மூணாவது பார்த்திங்கன்னா குயிக் ப்ராசஸ்னால் நம்ம 20 நாளில் வேலை முடிச்சாச்சுங்க. பாருங்கள் சார், காட்டுங்க சார். இதில் பார்த்திங்கன்னா 1 BHK 2 BHK லேபர்ஸ் ரூமு 1 BHK 2 BHK மல்டிபர்பஸ் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. காட்டுங்க சார். பேப்பரு பாருங்க சார். நம்ம வண்டி வருது. நம்ம கிட்டத்தட்ட இது வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ. எல்லா இடத்துல மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி நாமக்கல் எந்த இடத்துல போனாலும் நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஓன் வெஹிக்கிள்னால நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அங்கே பாருங்கள் ஈச்சரு. அந்த ஈச்சரில் நம்ம கிட்டத்தட்ட நிறைய லோடு இருக்கிறதுனால நம்ம ஈச்சர் கொண்டு வரதுனால கண்டிப்பாக இந்த ஒர்க்கு வந்து சீக்கிரமாக முடியுது. டிரான்ஸ்போர்ட் நம்மளுக்கு ஓன் வெஹிக்கிள் இருக்கிறதுனால நம்ம ப்ராஜெக்டை வேகமாக முடிச்சிட்ருக்குறோங்க. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா 20 நாள் நான் சொல்லியிருக்கிறேன். இதிலே பார்த்திங்கன்னா இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேங்க. இது வந்து இன்னொரு பாயிண்ட் வேணால் மல்டிபர்பஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கழிச்சு காட்டுங்க சார். அந்த பக்கம் அவர் காட்டுறாரு பாருங்க சார், காட்டுறாரு பாருங்க. அந்த இடத்துல ரூம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கேட்டிருந்தோம். எதுனாலனா ஆஃபீஸ் ரூமுங்க. இந்த சைட் புக் பண்ணது ஆஃபீஸ் ரூமாக நம்ம ஃபிட் பண்ணிடுறோம். ஒரு 3 மாதம் கழிச்சு இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரூம் பண்ணி கொடுத்துறோம். இந்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட கார்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அந்த கார்மெண்ட்ஸுக்கு நம்ம நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நாமக்கல் வந்து கோழி பண்ணை நிறையா இருக்குது. அந்த கோழி பண்ணைக்கு நமக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். போன வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும்
பில்டிங்ஸ் நிறைய நடந்துகிட்ருக்கு. இன்ஜினியர்ஸுக்கு எல்லாத்துக்கும் ப்ரொமோட்டர்ஸ்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 4வது பார்த்திங்கன்னா திருப்பூருங்க. திருப்பூர் சொல்லியாச்சு. தாராபுரம் ஒன்று ஹோட்டல் நிறைய இடத்துல ஹோட்டல் பண்ணிகிட்டு இருக்கனால நம்ம ஹோட்டல் கொடுத்துட்ருக்குறோம். இங்கே பாருங்கள் நல்லமல் ஹோட்டலில் நியூ பிரான்ச்சில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பழனி எடுத்துகிட்டோன்னா நம்ம கோயில் சைடெல்லாம் நிறைய போட்டு கொடுத்துட்ருக்கோம். 5வது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஈரோடு பார்த்திங்கன்னா கேஸ் குடோன் நிறைய நடந்துகிட்ருக்கு. அந்த கேஸ் குடோன் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்த ஆர்டர் இந்த மாதிரி கண்டினியூவாக நம்ம வந்துட்டுருக்கு. நம்ம அடுத்த வீடியோ நம்ம பண்ணலாங்க. கேட்டுங்க சார். இங்கே பாருங்கள், இது நம்ம நடந்து காட்ட முடியாதனால நம்ம காரில் வியூ காட்டிகிட்ருக்குறோம். இது எல்லாமே 8 அடி போஸ்ட்டுங்க. 8 அடி டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போயிடுச்சுன்னா மீதி 6 ஸ்லாப்புங்க. அதுக்கப்புறம் 7 ஸ்லாப்பு, அதுக்கப்புறம் 8 ஸ்லாப்பில் முடிச்சு கொடுத்துருக்கோம். அந்த குபேர மூலம் நம்ம முடிச்சு கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், எல்லாம் கிட்டத்தட்ட நம்ம ஃபிட் பண்ணி முடிச்சு கொடுத்தாச்சு. இது வந்து 20 days ஆச்சு. நம்மளுக்கு ஒரு சைடுக்கு வந்து 7 நாள் ஆச்சுங்க. லாஸ்ட்டு 300 அடிக்கு வந்து நம்மளுக்கு 6 நாளில் முடிச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள், அவங்க நம்ம முடிக்க சுண்ணாம்பு அடித்து அடுத்த இதில் வந்து சுண்ணாம்பு அடிச்சிட்டாங்க, ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அப்படியே பார்த்தது வந்து சவுத் சைட்லேருந்து நம்மளுக்கு வெஸ்ட் சைடு வந்தாச்சு. வெஸ்ட் சைடில் முடிச்சாச்சுங்க. இது நார்த் சைடுங்க. இந்த ஃபுல்லாமே இது நார்த் சைடு. இந்த மாதிரி சைட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம். குயிக் ப்ராசஸாக நம்ம முடிச்சு கொடுத்துட்றோம். 2 பேட்ச் 3 பேட்ச் இங்கேயே தங்க சொல்லிங்க. லொக்கேஷன் இடத்துலையே நம்ம தங்க சொல்லி முடிச்சுட்றோம். இது ஒயிட் வாஷ் பண்ணி முடிச்சாச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா மழை இந்த சைட்டில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மழை பெஞ்சிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட 15 நாள் 10 நாள் மழை பெஞ்சுது. இருந்தாலும் நம்ம சைட்டை முடிச்சு கொடுத்துருக்குறோம். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட அது ஒரு 70 அடிங்க. 70 அடி அவங்களால வேறு கம்பெனிக்காரங்க முடிக்க முடியாத சூழ்நிலையில் நம்மளுக்கு இந்த கண்டினியூ வந்து காட்டணும். இங்கே பாருங்கள், நம்மளது வந்து முடிச்சு கொடுத்தாச்சுங்க. இந்த 3 போஸ்ட் அவங்களது நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்தாச்சு. நம்மளோட ஒர்க்கையும் முடிச்சாச்சு. நம்ம எல்லாம் இந்த சைட்டு விட்டு நம்ம கிளம்புறோம். நம்ம லேபர்ஸு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இதுக்கு டைமுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு பெரிய நன்றி. டிரைவருக்கு பெரிய நன்றிங்க. அன்புள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். இந்த மாதிரி சைட் இருந்தால் கால் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம டீமு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நம்மளுக்கு டிரைவரு, மேஸ்திரி, ஹெல்ப்பரு எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எங்களோட பலமே இந்த லேபர்ஸ் தான். லேபர்ஸ்க்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. அன்புள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம்.